வணக்கம் மேம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது பெண்களுக்கு இது ஒரு ஊனம் கிடையாது, வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாடாளுமன்ற பேச்சுக்கு மக்கள் மத்தியிலும் சமூக ஊடகங்களிலும் பெரும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குது. உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் நான் சரின்னே கருதுறேன். ஏன்னா இப்பதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பெண்களுக்கான இந்த விஷயங்கள்ல ஒரு சரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி. அந்த வகையில விடுப்புடன் கூடிய ஊதியம், விடுப்பு தேவையில்லை அப்படிங்கிற அந்த விவாதங்கிறது சரியான விவாதம் தான். இதுல பாத்தீங்கன்னா விடுப்பு என்பது அவசியம் இல்லதான். விடுப்புங்கிறது பொறுத்த வரைக்கும் இயல்பாவே பெண்களுக்கு மாதவிடாய் என்பது வாழ்க்கையில் உங்களுக்கு உடலியல் சார்ந்த ஒரு விஷயம். அது வாழ்வியல்ல ஒரு இயல்பான ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த சமயத்துல அவங்க எல்லாத்தையும் தாண்டிதான் இந்த மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டிதான் ஒரு சமூக வெளிக்கோ ஒரு பொது வெளிக்கோ அல்லது குடும்பத்திலேயோ செயல்படக்கூடிய நிலையில இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்கனவே அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாதவிலக்கை தீட்டுன்ற பேர்ல ஒதுக்கி வச்சு அவர்களுக்கு 3 நாள் ஓய்வு. அந்த ஓய்வு அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் ஒரு மூட நம்பிக்கையாக்கி நீ எதையும் தொடாத, சமைக்காத இப்படி எல்லாம் சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இல்லைன்னுலாம் இல்ல. இப்ப இந்த விடுப்பு என்பது அதை இன்னும் கூடுதலா அத வளர்த்துற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிறோம். அதனால அந்த விடுப்புங்கிறது அவசியம் கிடையாது. அந்த விடுப்பு சமயத்துல செய்யக்கூடிய ஒரே விஷயம், எந்த எந்த இடத்துல பெண்கள் பணி செய்தாலும் அவர்களுக்கு ஓய்வு அறை என்பது மிக அவசியமான ஒன்று. அது எந்த துறை சார்ந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அந்த பெண்களுக்கு ஒரு சுகாதாரமான குடிநீரும் ஓய்வறையும் அமைச்சு கொடுத்தாலே அந்த பெண்கள் அதையே ஒரு பெரிய ஒரு ஓய்வா எடுத்துட்டு தொடர்ந்து அவங்களோட பணி செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். அதனால இந்த விடுப்பு என்பதை அவங்க தேவையில்லை அப்படிங்கிறது சரியான விஷயமா தான் நான் பாக்குறேன். இப்போ இந்த சமகாலத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் சிலர் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, பலர் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்க வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு அவங்க அலுவலகத்துக்கு போயிட்டு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வருது. இப்போ வலி பொதுவானது தான், சிலரால் வலிகளை தாங்கிக்க முடியும், சிலரால் வலிகளை தாங்கிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு 3 நாள் ஊதியத்துடன் கூடிய ஒரு விடுமுறை கொடுக்கும்போது கணவனுக்கும் சரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்காதா? இப்போ அவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, இந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலையே இல்லாமல் ஊதியம் கொடுக்குறாங்களே, அப்போ நம்மளும் வீட்டில் அவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வராதா? பெரும்பாலான குடும்பங்கள்ல இருக்கான்லாம் சொல்ல முடியாது. இதென்ன எல்லாத்துக்கும் வர்றது தானே, இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு நாள் வேலைக்கு போக முடியாதா அப்படிங்கிறது. பெண்களுக்கு 2 சுமைதான், வீட்டிலையும் சுமைதான், வெளியிலையும் பணி செய்யும் இடத்துல கூடயும் சுமைதான். இதெல்லாம் அதாவது இன்னும் கூடுதலா சொல்ல போனா ஆண்களை விட மிக வலிமையானவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு வலிமையான ஒரு பெண் தன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் தாங்கிக் கொண்டு பொருளாதார ரீதியாகவும் தன்னை உட்படுத்தி குடும்பத்திற்காக தொடர்ந்து பணி செய்யறாங்க அப்படின்னாக்கா அது இதை புரிந்து கொள்ளக்கூடிய சமூகமாக இது இல்லை. ஏதோ ஒரு சில இடங்கள்ல புரிஞ்சுக்கலாம். ஆனா பெரும்பாலான குடும்பங்கள்ல இதென்ன ஒரு பெரிய விஷயமா? இப்ப ஸ்மிருதி இரானி சொன்னது போல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பொம்பளைன்னா அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் பொறுத்துட்டு தான் எல்லாம் பண்ணி ஆகணும், எல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூடுதல் சுமையை தான் குடும்பத்திலேயே கொடுக்குறாங்க. அது நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். பெண்கள் நாங்களும் இதை ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் வலிமையானவர்கள். பெண்கள் வலிமையானவர்கள் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இது மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்க இருக்கிற மனநிலைக்கு அது பொருத்தமானதாக இருக்குமானா அது கேள்விக்குறி தானே. ஏன்னா அந்த 3 நாட்களோ இல்லை 5 நாட்களோ அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் அவங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க, உடல் ரீதியாக அவங்க சோர்வடைகிறாங்க, அவங்க எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாது. ஸோ அதனால தான் அந்த 3 நாட்களோ இல்லை அந்த குறிப்பிட்ட அந்த கால நாட்களில் விடுமுறை அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, சரிதான் நீங்க கேட்கறது. அந்த சமயத்துல அந்த 3 நாட்கள்ல பெண்களுடைய மனநிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது சைக்கலாஜிக்கலா பார்க்கணும் அப்படின்னா மூஸ்விங் இருக்கும். அப்ப அந்த சமயத்துல என்னன்னா தேவையற்ற கோபம் வரும். ஏன்னா நிறைய ரத்த இழப்பு ஏற்படும். குறைஞ்சபட்சம் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் சமயத்துல 35ல இருந்து 80 மில்லி லிட்டர் அளவுக்கு ரத்தம் இழப்பு ஏற்படும். ரத்த சோகையும் சில பெண்களுக்கு அதிகமா போகும்போது ரத்த சோகை கூட ஏற்படும்.
இன்னொன்னு விஷயம் என்னன்னா, எபோவ் 45க்கு மேல மெனோபாஸ் ஆகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இரத்தப்போக்கு என்பது, மாதவிடாய் என்பது தாண்டி தாண்டி வந்தாலும் அந்த சமயத்துல இரத்தப்போக்கு மிக மோசமான ஒரு நிலையில இருக்கும். அவங்களால இயல்பா தன்னுடைய பணிகளையும் செய்ய முடியாது, வீட்டு வேலைகளையும் செய்ய முடியாது, அலுவலக பணிகளை கூட செய்ய முடியாது. நிறைய இரத்தப்போக்கு ஏற்படும் போது அவர்களுக்கு இரத்த சோகை வருவதற்கும் காரணமா இருக்கும். அந்த சமயத்துல அவர்களுக்கு ஓய்வு கட்டாயம்தான். அதை புரிந்து கொண்டு குடும்பத்தினரும் அந்த பெண் சார்ந்த குடும்பத்தினரும் அவர்களை வந்து சரியா புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல பணி செய்யும் இடத்திலும், குறிப்பாக பணி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அந்த பெண்ணினுடைய வழிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அப்ப இருந்தாதான் அந்த பெண்ணுக்கு வந்து இயல்பா தன்னுடைய பணிகளை செய்ய முடியும். அந்த சமயத்துல பெண்களுக்கு விடுப்பு கொடுக்கலாம். ஏன்னா மெனோபாஸ் சமயத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதிப்பு என்பது இயல்பா இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டான பாதிப்பை விட அதிகமா இருக்கும். ஆனா அந்த சமயத்துல விடுப்பு அவசியம்தான். அந்த நேரத்துல கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 1 வாரம் 10 நாள் அப்படின்ற அளவுக்கு ரத்தம் போகும்போது அந்த ஓய்வும் விடுப்பும் மிக அவசியமானது. அந்த சமயத்துல கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஊதியத்துடன் கூடிய விடுப்பை அப்படிங்கறத வந்து கன்சிடர் பண்ணலாம் தான். ஆனா குறிப்பா இது வந்து அந்த வயதுள்ள பெண்களுக்கு நம்ம வந்து முன்வைக்கலாம். பல்துறையில் பணியாற்றுகிற பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை தேவையா தேவையில்லை என்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.